ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய தியாகமே தியாகம் கர்த்தாவே. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஸ்ரீயேதோ உன் மகன். ஆண்டவரே கர்த்தாவே, சோத்திர கர்த்தாவே, விதமாக ஆண்டவரே உம்முடைய சிலுவையினுடைய காரியங்களை யோசிக்கின்ற வேளையிலே ஆழமானவைகள் கர்த்தாவே, அர்த்தம் நிறைந்தவர்கள் கர்த்தாவே. ஆண்டவரே மக்களா கொடி மகிமை உண்டாவதாக கர்த்தாவே. ஆண்டவர் நீர் எப்பேற்பட்டவர் கர்த்தாவே. ஆனால் எங்களுக்காக சிலுவையை சுமந்தீரே. இதோ அபாத்தராய் எங்களுக்கு இறங்குங்க கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுடைய சக்திகளை வல்லமைகளை நாங்கள் அதிகரிக்க பண்ணுவீராக. எங்களுக்கு கர்த்தாவே நல்ல மீட்பை தருவீராக, நல்ல பலனை தருவீராக, நல்ல புத்திகளை தருவீராக. இந்த நாளின் சத்தியங்களை ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவினாலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே இருக்கிறார். கப்பக்கிழங்கு, இந்த நாளிலும் கப்பக்கிழங்கு என்பதாக தேவனுடைய வார்த்தை வருகிறது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும். அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுளித்தோலினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையில் விழ பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாக இருந்தது. அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மறுமணங்கிறது தாவீதுக்கு பிரியமாக இருந்தது. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டி கொண்டு போய் பெலிஸ்தரில் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோள்களை கொண்டு வந்து தான் ராஜாவுக்கு மறுமணாகும்படிக்கு அவளை ராஜாவுக்கு எண்ணி கொடு செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தையாக மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் வருது ஐயா. அந்த காலத்திலேயே மனுஷன் ஆண்டவரே இப்போ இருக்க அரசியல்வாதியை காட்டிலும் அந்த காலத்தில் பெட்டராக தான் இருந்திருக்காங்க. ஒன்றும் குறைஞ்சலாம் இல்லை. இப்போ சவுல்ங்கிறவன் போகிற இடத்த சவுல் ராஜா அரசாண்டு கொண்டு இருக்கிறார். இந்த தாவீது ராஜா போகிற இடத்துலலாம் புத்திமானாக நடந்தார். ரொம்ப புத்திமானாக நடக்கிறான். எந்த ஒரு காரியத்தில் இப்போ இல்சன் கிட்ட போய் ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். எதுக்கு சவுல் ராஜா சொல்லி அனுப்புகிறாரு? எனக்கு ஒரு 10,000 ரூபா தரணும், வாங்கிட்டு வான்னா இல்சன் கொடுக்க மாட்டான். தாவீது ராஜா போனோன்னு 4 மிதித்து அவனை ஒரு வழி ஆக்கிடுவான்னு நினைக்கிறான். ஆனால் இங்கே தாவீது ராஜா என்ன தோரணையை கேட்குறாரோ இல்சன் கை காலெலாம் ஆடி 10,000 ரூபா எடுத்து கையில் கொடுத்துட்றான். சவுல் கையில் இவன் கொடுத்துட்றான். எங்கே போனாலும் புத்திமானாக நடக்கிறான். இப்போ என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா மூத்த மகளை கொடுக்குறேன்னு சொல்லலாம், மேரேப்பை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டான். இப்போ 2வது மகளை, அதான் கப்பக்கிழங்கு, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ எப்படியாவது பெலிஸ்தர் கையில் இந்த தாவீது போட்டுன்னு ஒரு கப்பம் கட்டுறான். கப்பக்கிழங்கு கொடுக்குறான் கையில். கப்பக்கிழங்கு என்ன கப்பக்கிழங்கு கொடுக்குறான்? எப்பா ராஜா ரொம்ப பிரியமாக தான் இருக்கிறாரு, மீகாலை கட்டிக்கிட்டுப்பா, பெலிஸ்தருடைய 100 நுனித்தோடு கொண்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயா, தாவீதோட கர்த்தர் இருக்கார் ஐயா, நீ என்ன செய்ய முடியுங்க? எந்த கோர்ட்டுக்கு போக முடியும் ஐயா? நீ அவன் இடத்த பிடிங்கலாம். இன்றைக்கி நாளைக்கு 10 வருஷம் கழித்து அவனுக்கு டபுளாக ஆண்டவர் கொடுப்பாரு. நீ என்ன செய்ய முடியும்? இங்கே பாரியா, சவுலை இங்கே தாவீதை திரும்ப சொல்லப்படுகிறது. அப்பொழுது 25 1 சாமுவேல் 18:25. அப்பொழுது சவுல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் பரிசத்தை விரும்பலையாக டேஞ்சர். கப்பக்கிழங்கு ஐயா, இவர் சவுல் ராஜா என்ன நினைக்கிறாரு? இவன் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோலை கொண்டு வந்துட்டானா இவன் அங்கேயே அவுட்டு, இவன் எப்படி கொண்டு வர முடியும்? தாவீதோட கர்த்தர் இருந்தார் ஐயா. நீ 100 தானே கேட்ட, அவன் 200 தூக்கிட்டு வந்துட்டான். அதில் 30ஆம் தேதினா அவன் 25ஆம் தேதியை வந்து கொடுத்துட்டான். என்னையா, நாசியில் சுவாசம் உள்ள ஒரு மனுஷன் ஐயா. நீ நினச்சேன்னு ஒரு மனுஷனை உட்கார வைக்க முடியுமா? நீ கமிட்டியில் பெரிய ஆளாக இருந்தவனு அங்கே என்ன செஞ்சிட முடியும்? நீ ஐயராக இருந்தவனு என்ன செஞ்சிட முடியும்? யாருமே யாரை ஒன்றும் செய்யவே முடியாது. எல்லா உரிமையும் எல்லா குடுமையும் ஆண்டவர்கிட்ட இருக்குயா, ஆண்டவர்கிட்ட இருக்கியா. இங்கே எப்படி ஆகிலும் தாவீதை பெலிஸ்தருடைய கையில் விழப்பண்ணலாம். நீ கப்பக்கிழங்கு போட்டான்யா. கப்பக்கிழங்கு சவுல் போட்டான். துள்ளிட்டு வந்துச்சு அந்த மீன், துள்ளிட்டு வந்துட்டு. தாவீது ராஜா எப்படி இருந்தார் அந்த காலத்தில்? எத்தனை முட்டை சாப்பிட்ருப்பாரோ தெரியல. கோழி பிரியாணி எவ்வளோ சாப்பிட்டாரோ, சிக்கன் எவ்வளோ சாப்பிட்டாரோ. மனுஷன் அவ்வளோ பாடி திடகாத்திரமாக வச்சுருந்துருக்காரு ஆள். நல்லா பாருங்கள், போனார் 200 பேரை விட்டினார், தூக்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்டாரு. சவுலுக்கு அங்கே ஒன்றும் செய்ய முடியலையா. ஒருவர் பக்கத்திலே கர்த்தர் இருப்பாரானால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரின் பக்கத்தில் இருப்பாரானால், தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தரின் பக்கத்தில் இருப்பாரானால் எனக்கு எதிராக நிற்பவன் யார்? தாவீது ராஜா அழகா சங்கீதத்தில் சொல்லுவார், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பெயரை பற்றித்தலாக இருப்பதே நலம்.
சேனைகளை நம்புவதை பார்க்கிற கர்த்தர் பேரிலே பெற்றதெல்லாம் நம்புவதை இருப்பதே நலம். அருமையானவனே, கப்ப கிழங்கு இன்றைக்கு உனக்கு எதிராக எத்தனை பேர் சூழ்ச்சி பண்ணாலும் சரி, அது வாய்க்காது. தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி சொல்லுகிறது. நீ யாருக்கு அஞ்சு பயப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எதற்காக நீ திகைத்து கொண்டிருக்கிறாய்? நிச்சயமாக நீ பரீட்சையில் வென்று விடுவாய், நீ பாஸ் பண்ணி விடுவாய். இங்கே பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானவர்களை, தாவீதை விழ பண்ணுவதே சவுலுடைய நோக்கமாக இருந்தது. தாவீதை உயர்த்துவதே கர்த்தருடைய சுத்தமாக இருந்தது. இன்றைக்கு உன்னை உயர்த்துவதே கர்த்தருடைய சுத்தமாக இருக்குது. நீயும் ஒரு வீட்டை போடுவாய். எத்தனை தடவை வந்தாலும் சரி, எத்தனை கம்ப்ளைண்ட் போனாலும் சரி, லோன் உனக்கு சேங்ஷன் பண்ணக்கூடாதுபடிக்கு எத்தனை தடுத்தாலும் சரி, இந்த ஆண்டிலே நிச்சயமாக நீ வீட்டை கட்டுவாய். என்னுடைய வார்த்தை நீ குறிப்பில் வச்சுக்க. ஏனென்றால் உனக்கு எதிராளிகள் அநேகம் பேர் இருக்காங்க. நான் நிறைய நேரத்தில் நினைப்பேன், நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் உயர்ந்திருக்கோம்னா எதிராளிகள் நமக்கு நிறைய பேர். ஐயோ, இவனுக்கெலாம் போகணும், இவனுக்கு இப்படி ஒரு வாழ்வா, இவனுக்கு இப்படி ஒரு காரா, இவனுக்கு இப்படி ஒரு வீடா, நீ நினைக்க எதிராளி நினைக்க நான் நல்லா இருந்துக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் 2 வருஷம்தான் கொஞ்சம் ஃபைனான்ஸில் எழும்பலை. அப்போ யாரும் என்னை பற்றி யாரும் நினைக்கல போடுக்களவு அப்படின்னு நினச்சிடுவேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆக இங்கே எந்த அளவுக்கு தாவீதை தாழ்த்த வேண்டும், தாவீதுக்கு குறி வைத்தானோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி கொண்டு போனார். ஐயா, சிங்கத்தின் குகையிலிருந்து தப்பு வைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதுடைய சகல நாட்கள் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்கிறார். தேவன் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிற மனுஷனை பற்றி நீ ஐயா புலம்பிகிட்டு இருக்கா? அவன் இப்படியே சித்தப்பா இப்படி, பெரியப்பா அப்படி, தாத்தா இப்படி, பூட்டி அப்படியே விட்டு தள்ளிடா. அதெல்லாம் எந்த முளைக்கியா? இங்கேருந்து புல்தடிக்கு போயிடுவான், இங்கேருந்து சொல்லிட்டு போவான், பல்லாவரத்தில் பேசிட்டு போவான், தாம்பரத்துக்கு போய் ரிட்டன் வந்தால் தானே உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்ய நினைப்பாரானால் தாவீது ராஜாவை அரியணையில் ஏற்ற வேண்டும் என்று நினைத்தாரியா. பையனே வந்தானே அங்கே தூக்கி தூர போட்டாரியா. சவுல் ராஜாவை தூக்கி தூர போட்டாரியா. அந்த அளவுக்கு தாவீது ராஜாவோட பக்தி இருந்தது, ஒழுக்கம் இருந்தது, நேர்மை இருந்தது, எல்லாமே இருந்தது ஐயா. அவன் கர்த்தரை நம்பி ஓடினான் ஐயா, கர்த்தரை நம்பி ஜீவித்தான் ஐயா. இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை கர்த்தரை நம்பி இருக்கின்ற பட்சத்திலே மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கப்பக்கிழங்கு தாவீது ராஜா விழுந்துருவான்னு பார்த்தாரியா அங்கே சவுல் ராஜா. ஆனால் கர்த்தரோ அவனை தாங்கினார், அவனை சுமந்தார். இன்றைக்கு அவனுடைய குடும்பம் விழுந்து விடுமோ, நீ விழமாட்டாயா, தொழிலை விழுந்து விட மாட்டாயா. நிறைய பேர் அப்படி பார்த்துட்டு போகிறாயா. ஆனால் உன் கடை நடக்கும், உன் வியாபாரம் நடக்கும், உன் வீட்டுக்காரர் சம்பாத்தியம் பண்ணுவார், உன் பிள்ளைகளுடைய வயிறு டேங்க் நிரம்பும். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ காலையில் எழுந்த உடனே எப்பொழுதும் போல ஜெபத்தை செய், எப்பொழுது போல் ஆலயத்துக்கு போ, எப்பொழுது போல் இருந்து கொண்டே இரு. யார் என்ன தந்திரம் பண்ணாலும் சரி, ஒன்றுமே நடக்காது. இங்கே சவுல் ராஜா தந்திரம் பண்ணி பார்த்தார் ஐயா. அந்த தந்திரம் மந்திரத்தெல்லாம் கர்த்தர் முறியடித்தார், கர்த்தர் முறியடித்தார். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அவன் போகிற இடத்துலலாம் காரியம் அனுகூலமாயிற்று. ஒன்றை கொண்டானா 2 கொண்டு வந்துடுவான். அந்த இடத்துல போனால் அவன் திரும்ப வர முடியாதுன்னு நினச்சா தாவீது ராஜா திரும்பி வந்து நிற்பான். ராஜ கம்பீரமான வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. தாவீது கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்றைக்கு நீ கர்த்தரோடு இருந்தால் இந்த காரியத்தை சாதிக்க முடியும். உன்னுடைய வீண் பெருமையினாலே சாதிக்க முடியாது, உன்னுடைய பணப்பலத்தினாலே சாதிக்க முடியாது, உன்னுடைய பவரினாலே சாதிக்க முடியாது, உன்னுடைய திருட்டுத்தனத்தினாலே சாதிக்க முடியாது, உன்னுடைய உருட்டுத்தனத்தினாலே சாதிக்க முடியாது. கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் யார் குறை சொல்ல முடியும்? கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால், கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருப்பானானால் நீ ஒன்றுமே செய்ய முடியாது. நீ பூஜ்யமாகி விடுவாய், அவன் லட்சாதிபதி ஆகி விடுவான். அதைத்தான் இன்றைக்கு நமக்கு இந்த சாமுவேலிருந்து கர்த்தர் இந்த கப்பக்கிழங்கு மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரியமான தேவஜனமே, கர்த்தர் ஒருவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டு இருக்கிறாய். ஒருவரும் அவருக்கு விரோதமாக எழும்ப முடியாது, விரோதமாக பிராது சொல்ல முடியாது. ஆக கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட இருந்து உன்னை கொண்டு பல காரியங்களை சாதிப்பார். இன்றைக்கு உன்னுடைய சூழ்ச்சிகள், உனக்கு விரோதமான சூழ்ச்சிகள், ஆபீஸிலே உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற காரியங்கள் எல்லாம் முறியடிக்கப்படும். உன் பக்கத்தில் நியாயம் இருக்கிறது, உன்னிடத்தில் வெளிச்சம் இருக்கிறது. தேவன் ஒரு நாளிலே கொண்டு வருவார். இப்பொழுது அந்த வெளிச்சத்தை இருள் மூடி இருக்கலாம், ஆனால் தேவன் வெளிச்சத்தை வெளிச்சமாக கொண்டு வந்து விடுவார். அங்கே மறைப்பதுக்கு ஒன்றுமே இருக்காது. உன்னுடைய நீதி விட்ட வெளிச்சமாகிவிடும், உன்னுடைய அநீதி விட்ட வெளிச்சமாகிவிடும். நீ பிறனுக்கு விரோதமாக நினைத்திருக்க நினைவுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு வருவார். நன்றாக பழகி கொண்டிருக்க குடும்பத்துக்கு விரோதமாக நினைத்து கொண்டிருக்க காரியங்களை விட்ட வெளிச்சமாக வெளியே கொண்டு வந்து விடுவார். ஆகவே தேவனுக்கு பயந்துரு,
தேவனே ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துகிறார், ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். தேவனாலே எல்லாம் கூடும். கர்த்தருக்கு பயந்துரு, கர்த்தருக்கு பயந்துரு, கர்த்தரையே செய்வி. ஆண்டவரே சோத்திர கர்த்தாவே. தாவீதை எவ்வளவோ கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, நசுக்கி விட பார்த்தாலும், கப்பக்கிழங்கு கொடுத்தாலும் கர்த்தாவே, நீர் அவனை தூக்கி விட்டீர் கர்த்தாவே. அவனோடு நீர் கூட இருந்தீர் கர்த்தாவே. நீர் பக்கபலமாக இருந்தீர், புயபலமாக இருந்தீர் கர்த்தாவே. ஒன்று செய்ய முடியவில்லை கர்த்தாவே. தன்னுடைய ஆண்டவரே கர்த்தாவே, அன்றைக்கு சிம்சோன் அவனுக்கு போடப்பட்ட விலங்குகளை தூள் தூளாக ஆண்டவரே அதை ஒரு சின்ன கர்த்தாவே கயிறு போல உறிந்து போட்டு விட்டு எழும்பினான் கர்த்தாவே. அதே மாதிரி கர்த்தாவே, இந்த ஜனத்துக்கு விரோதமாக, அடியாருக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற இந்த காரியங்கள்லாம் நீக்கி போடுவீராக. ஆண்டவரே, இந்த மனுஷனை உயர்த்துவீராக, பொருளாதார ரீதியில் உயர்த்துவீராக. இப்பொழுது கர்த்தாவே, சற்றே மடங்கடிக்கப்பட்டிருக்கிற இவரை கர்த்தனை தூக்கி விடுவீராக. சங்கீதம் 142 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார் என்று. ஆண்டவரே, அநேக பேர்களை இன்றைக்கி தூக்கி விடுங்க. கப்ப கிழங்கிலிருந்து ஆண்டவரே அநேகருக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவை, சூழ்ச்சியிலிருந்து அநேகருக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. நீரே விடுதலை கொடுக்க முடியும் ஆண்டவரே. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலையாவீர் என்று சொன்னீரே. அநேகரை விடுதலைப்படுங்க கர்த்தாவே. இந்த நாட்களிலே கர்த்தாவே, நாங்கள் இன்னும் உண்மை கெட்டி சேரட்டாண்டுவரேன். இன்னும் உம்முடைய உண்மை பெற்று தியானங்களை எங்கள் மனதுக்குள் எழட்டு கர்த்தாவே. எல்லா சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்படுவதாக. கர்த்தருக்கு பயந்த மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று ஆண்டவரே. இவரை பற்றி இவளை பற்றி சொல்லப்படுவதாக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.